நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் சேலத்தில் இருந்து ஏற்காடுக்கு மேலே பஸ்ஸில் போகிற வீடியோ தாங்க இது. ஸோ இந்த வீடியோவில் ஏற்காடுடைய ஹிஸ்ட்ரி, அப்புறமா அதோட ஜாகிரஃபி, ப்ளஸ் அதில் இருக்கிற என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, பிளேசஸ் டு விசிட் பற்றி நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அதை கேட்டுக்கிட்டே இந்த வியூவை நீங்கள் அட்மையர் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதையும் யாருக்கூடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. ஏற்காடை ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. அதை நான் முழுக்க நான் எதிர்க்கிறேன். ஏன்னா ஊட்டிக்கு ஒரு அழகு உண்டு, ஏற்காடுக்கு ஒரு அழகு உண்டு. டிஸ்கண்டினியூஸ் ஹில் ரேஞ்சான ஈஸ்டர்ன் காட்ஸில் சேவராயம் ஹில்ஸில் இருக்கிற இடந்தாங்க இந்த ஏற்காடு. இந்த ஏற்காடு பார்த்திங்கன்னா ஏரி கூட்டல் காடு, லேக் அண்ட் ஃபாரஸ்ட், அந்த நேமில் ஜாயின் ஆகி நமக்கு கிடைச்ச ஒரே வார்த்தை தான் இந்த ஏற்காடுன்ற இந்த அழகான ஊர். ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற பொருட்கள் வச்சு தாங்க இந்த ஊரோட எக்கனாமி நிறைய ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஊர் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 5000 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது ப்ரீ ஹிஸ்டாரிக் டூல்ஸ்லாம் ரொம்ப கிடச்சிருக்கு எக்ஸ்கவேஷன்ஸில். ஸோ இதுக்கு ரொம்ப ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது சென்னையோட கவர்னராக இருந்த தாமஸ் மன்றோ பீரியடில் இங்கே டேவிட் காக்பன்றவர் தான் கலெக்டராக இருந்தார். அந்த 1820s பீரியடில் பார்த்திங்கன்னா இங்கே கேஷ் கிராப்ஸான ஆப்பிள், பியர்ஸ், காஃபி இந்த மாதிரி செடியெல்லாம் இங்கே பயிரிட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார், இங்கே விளையுமா, அதெல்லாம் நம்ம எக்கனாமைஸ் ஆக்க முடியுமா, அந்த பணத்தெல்லாம் பிரிட்டிஷ்க்கு அனுப்ப முடியுமான்னு பிளான் பண்ணும் பொழுது ஒரு சில பிளான்ஸ்லாம் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக த்ரைவ் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ரோக்கன் க்ரோன் பிளான்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இப்போது இன்றைக்கி இங்கே ஏற்காடில் எங்கே பார்த்தாலுமே ஒரு மரம் இருக்கும். அதில் மிளகு செடி கொடி போல் படர்ந்துருக்கும். அதுக்கு கீழே ஏராளமான காஃபீஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏற்காடுனாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெப்பரும் காஃபியும் எக்கச்சக்கமாக இருக்குங்க. லீவ் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா பஸ் ஃப்ரீக்வன்சி சேலம் டு ஏற்காடு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் ஏற்காடில் இருந்து உங்களுக்கு பக்கமான லேக்கு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் ஒரு பெரிய லேக் இருக்குது. அதோடய பேர் எமரல்ட் லேக்கு. இந்த எமரல்ட் லேக்கில் பார்த்திங்கன்னா போட்டிங்கு, மற்ற ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போது ஏற்காடு வந்த பிறகு நம்ம வியூ பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வச்ச பேர் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்தில் ஜென்ஸு, லேடிஸு, சில்ட்ரன்ஸு இவங்க தனித்தனியாக போய் வியூஸை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த பாயிண்ட் பேரை அவங்க பேராகவே வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் சீட், லேடிஸ் சீட், சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்தந்த வியூஸை பார்க்கலாம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பகோடா பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து வியூ பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஏற்காடு மலையில் பார்த்தீங்கன்னா 20 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இந்த 20 ஹேர்பின் பெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 ஹேர்பின் பெண்டுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த தேசிய விடுதலை வீரர்கள் பெயர்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வர 6 ஹேர்பின் பெண்டுக்கு இங்கே ஆண்ட மன்னர்கள் அவங்களுடைய பேரை வச்சுருக்காங்க. அப்புறமா இருக்கிற 7 ஹேர்பின் பெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புலவர் பெருமக்கள் பேர்கள் வச்சுருக்காங்க. இது தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், என்னென்ன ஹேர்பின் பெண்டு இருக்குது, யார் யார் என்ன செஞ்சுருக்காங்கன்னு. ப்ளீஸ் அதை பாருங்கள். ஏற்காடில் ஸ்கை பார்க்கில் ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் அங்கே தாங்க இருக்குது. ஸோ ஒரு கண்ணாடி பாலம் மாதிரி இருக்கும், நல்லா ஹைட்டில் இருக்கும், அங்கே இருந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஜென்ரலாக இருக்கும் இல்லையா, இந்த அவுட்டிங்கில் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குங்க. ஸோ நீங்கள் அங்கே நீங்கள் போகலாம். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அனிமல் லவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இருக்குங்க ஏற்காடில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய் ரொம்ப 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 அட்மையர் ஆன ஒரு விஷயம் என்னென்னா பீக்கு பார்க். இந்த பீக்கு பார்க் பற்றி நான் ஒரு தனி வீடியோவே நான் போடுறேங்க கண்டிப்பாக. ஸோ பீக்கு பார்க் உள்ளே போனீங்களா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வகை வகையான அனிமல்ஸ்லாம் இருக்குங்க. ஹார்ஸ் இருக்கும், சின்ன ஹார்ஸு. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா நிறைய கோழிகள் இருக்கும், விதவிதமான கோழிகள் இருக்கும். அதே மாதிரி இந்த சைனீஸ் ஆடு, இந்த மாதிரி தாடி இருக்கிற புசு புசு ஆடு நிறைய இருக்கும், ஒட்டகம் இருக்கும், நிறைய வகையான டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்லாம் இருக்குங்க. ஹஸ்கி டாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா,
இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஆமாங்க, அங்கே வந்து சாப்பாடு வச்சுருப்பாங்க. அந்த அனிமல்ஸ்க்கான சாப்பாடு அதை உங்கள் கையாலே நீங்கள் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ப்ளஸ்ஸு நான் மெயின் விஷயம் என்னென்னா, கவனமாக கேட்டுக்கோங்க. அங்கே வந்து ஒரு பெரிய ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்க கிளிகள் இருக்குங்க. சின்ன கெனாரிலேருந்து, மெக்காலேருந்து, பேரட்லேருந்து நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குங்க. உள்ளே போனீங்கன்னா உங்கள் கையில் வந்து பேர்ட் ஃபுட் கொடுத்துருவாங்க. நீங்கள் நடுவில் போய் நின்னீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் உங்களை தேடி வரும். ஆமாங்க, உங்கள் மேலேயே வந்து இந்த பேர்ட்ஸ் உட்காரும், உங்கள் கையில் உட்காரும், உங்கள் தலையில் ஏறி விளையாடும். நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒர்த் கோயிங் டு பீக்கு பார்க். அதுக்கப்புறமா நிறைய மக்களுக்கு எஜுகேஷன் கொடுத்த மான்ஃபோர்ட் ஸ்கூல் வந்து இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்குங்க, பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம வீடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டோங்க. கொம்பு தூக்கி பாறைக்கிட்டே இருக்கிற ஹோம்லி ஸ்டேயில் நாங்கள் வந்து ஜீப் சஃபாரி வந்து பார்த்தோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற பைசன்ஸும் பார்த்தோம். அங்கே இருக்கிற மற்ற ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து தனி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் சொன்ன பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், ஏற்காடை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை வீடியோஸ். நன்றி.